என் பொட்ட பிள்ளைய கைய வச்சவன நான் விடவே மாட்டேன். கீழே தள்ளி விட்டு ட்ரெஸ் அவன் கிழிச்சு என்ன கீழே தள்ளி விட்டு நெஞ்சில போட்டு மிதிச்சு ஒழுங்கான தீர்ப்பு வரணும். மானத்தோட நாங்க வாழணும் நினைக்கிறோம். குளிச்சுதான் சாவோம், சாவோம். வெளியே வந்து மண்ணனைய ஊத்தி நான் தீய குளிப்பேன். ஜிபி முத்துவோட இடத்தக்கராறு இஷ்யூ வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. அவருக்கு சாதகமா தீப்பு வரலன்னா நான் மண்ணெண்ணெய் ஊற்றி குளிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என் பொட்ட பிள்ளைய கைய வச்சவன நான் விடவே மாட்டேன். என்ன சொத்தே போனா பரவாயில்ல, எனக்கு அந்த வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனா என் பொட்ட பிள்ளைய அடிச்சவனை நான் விடவே மாட்டேன். என் பிள்ளை, என் தம்பி பிள்ளை 2 வருத்தையும் என் பெட்ட பிள்ளைய அடித்தவனை விடவே மாட்டேன். ஆர்டிஎஃப்ஸ் போகிறேன். ஒழுங்கான தீர்ப்பு வரணும். ஒழுங்கான தீர்ப்பு வரல நான் விட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய இந்த பெருமாபுரத்தில் எல்லா ஆக்கிரமிப்பும் எடுக்கணும். ஆர்டிஎஃப்ஸில் ஏதாட்டு என்ன பண்ணி மிரட்டி பண்ணியாச்சுன்னா வெளியே வந்து மண்ணெண்ணையை ஊற்றி நான் தீய குளிப்பேன். பார்த்துருங்க, என் வயிறாக்கியம் ஒன்று யாருக்கும் தெரியாது. என் பெட்ட பிள்ளைய அடித்தவனை. அதே மாதிரி ஜிபி முத்துவோட பொண்ணுங்களும் தனக்கு என்ன நடந்துச்சுன்றத ஒரு வீடியோவா சொல்லியிருப்பாங்க. எங்க பெரியப்பாவை போட்டு ஒரு 6-7 பேர் கடந்து அடிக்காங்க. அதை நான் போலீஸ்ல காமிக்க எனக்கு ஆதாரம் வேணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வீடியோ எடுக்கிறேன். என்னை கீழே தள்ளி விட்டு ட்ரெஸ் நான் கிழிச்சு ரத்த வர அடிச்சு. இப்போ நீங்க நான் இந்த கைக்கு ஸ்கேன் எடுத்திருக்கு, அந்த ரிப்போர்ட் வரணும். அந்த கை ஒரே வலி, தூக்க கூட முடியல. எனக்கு நான் ஒரு அப்பா இல்லாத பிள்ளை. எங்க பெரியப்பா தான் எனக்கு எல்லாமே. அவங்க பெரியப்பாவை அடிக்கும் போது நாங்க வந்து பார்த்துட்டு எப்படி சிரிச்சுட்டு இருக்க முடியும்? அப்பாவை அடிக்கும் போது பிள்ளைகளுக்கு தானே வலிக்கும். நாங்க போட்டு எங்க பெரியப்பா அடிக்காதீங்கன்னு கத்துறோம். நான் அப்படிதான் அடிப்பேன், போடி பொட்டை அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இது வரைக்கும் அதுக்கு ஒரு நீதி கூட கிடைக்கல. எங்க அப்பாவை அடிச்சதுக்கு எல்லா எவிடன்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா எவிடன்ஸே இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. எவிடன்ஸ் இருக்கிற எங்களா இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற. நீங்க தான் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். எங்க அப்பாவை 7 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டேன், நான் போய் தடுக்கிறேன். அப்ப என்ன கீழே தள்ளி விட்டு பரமசம் அவங்க வந்து என்ன கீழே தள்ளி விட்டு நெஞ்சில போட்டு மிதிச்சு முதுகுல குத்திட்டு போடி பேட் போட்டு இப்படி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா தெருவில் இப்போ நடந்து போறாம அந்த சண்டையில இருக்கும்போது தெருவில் இப்படி பொட்ட பிள்ளையில வந்து ஊர் மேய விடுறாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கெட்டவத்தை போட்டு ஆபாசமா பேசுறாங்க. இதுவரை சட்ட ரீதியமா யாருமே முடிவே எடுக்கல. ஆல்ரெடி ஒரு கேஸ்லயே எங்க அப்பா அம்மா சித்தி எல்லாரும் நல்லா அலைஞ்சிட்டாங்க. அது நாங்க பண்ணாத தப்புக்கு எவிடன்ஸ் இல்லதான், ஆனா பண்ணாத தப்புக்கு அலைஞ்சிருக்காங்க. இப்ப எவிடன்ஸ் இருந்தும் போலீஸ் சட்டம்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவிடன்ஸ்கள்ட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பக்காவா இருக்கு. நான் எடுத்த வீடியோவும் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. எங்களை போட்டு இப்படி தரையில போட்டு புரட்டி அவன் வந்து தப்பான இதுல பண்ண வந்தா எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. அப்படின்னா நாங்க மண்ணெண்ணை குளிச்சுதான் சாவோம். எங்களுக்கு மானத்தோட நாங்க வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தனும் எங்களை வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு நீதி வேணும் நண்பர்களே. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நீதி வாங்கி தரணும். ஆனா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா இன்னும் வரைக்கும் அந்த நீதி எங்களுக்கு கிடைக்கல. நீதி கிடைக்கலன்னா மண்ணெண்ணை குளிச்சுதான் நம்ம குடும்பத்தோட சாவோம். போலீஸ் யாரும் நடவடிக்கை இன்னும் எடுக்கல. ஒரு பெண் பிள்ளை மேல கை வச்சிருக்கா, ஆனா போலீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு நீதி வேணும். தளபதி விஜயோட ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ ஜிபி முத்து மகள் மேலே கை வச்சதுக்கு அப்புறமும் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஆதாரமும் இருந்துமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. மேபி இது டிவிகே சார்பாக யாருக்குமே இந்த நியூஸ் போகாமல் இருக்கலாம். சப்போஸ் போய் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி ஜிபி முத்து சொன்ன மாதிரி விபரீத முடிவு எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் வேணா பார்த்தனா சிஎம் விஜய்க்கு இந்த தகவல் போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிவிக்கு நிர்வாகிகள் யாராவது பார்த்து சிஎம் விஜய்கிட்ட சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கெட்ட பேர் வராது.